ஹாய் ஆல் 2022ல நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல உள்ள கொஷின்ஸ் தான் ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மாடர்ன் இந்தியால உள்ள 15 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் 15 மார்க்கா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவ் ஃபார் கீழடி எக்ஸ்கவேஷன் ஹஸ் அன் இம்பாக்ட் ஆன் ஆன்டிக்விட்டி ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ் சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் நத்திங் பட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அதாவது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கீழடி எக்ஸ்கவேஷன் அதுதான் நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி எழுதிக்கலாம். கீழடி வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வைகை ரிவர் வேலில வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். திஸ் எக்ஸ்கவேஷன் ஸ்டார்டட் எப்போனா 2015ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் ப்ரூவ் தட் அர்பன் சிவிலைசேஷன் எக்ஸிஸ்டட் இன் தமிழ்நாடு இன் சங்கம் பீரியட்லயே வந்து அர்பன் சிவிலைசேஷன் தமிழ்நாட்டுல இருந்ததுக்கான சான்றா கீழடி சிவிலைசேஷன் திகழ்து அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதோட கீ ஃபைண்டிங்ஸ் பார்த்தா இதுவரை 8 ரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கு. 18,000 ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அதுல பாட்டரிஸ் கிடைச்சது வந்துச்சு நம்ம சொல்ல இந்த கீழடி பிளேஸ் வந்து பாட்டரி மேக்கிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாவே த்ரைவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்புறம் நிறைய பாட்ஸ் அதாவது வந்து அந்த பானை ஓடுகள் சொல்லுவாங்கல்ல. ஸோ பாட் ஷெல்ஸ்ல வந்துட்டு தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் லிட்ரரி ட்ரெடிஷன் ஏஜ் பேக் டு தி கீழடி சிவிலைசேஷன் அந்த அந்த காலத்துல இருந்தே வந்து நம்மள லிட்ரஸி வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது அதுக்கு ஒரு சான்றா இந்த வந்து இருக்கு. இந்த பானை ஓடுகள்ல இருக்க அந்த தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கு ஒரு சான்றா இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸ்பிண்டில் ஹோல்ஸ், காப்பர் நீடில்ஸ், டெரகோட்டா சீல்லாம் இருந்ததுல இத வச்சு அங்க வீவிங் இண்டஸ்ட்ரி இருந்தது, டையிங் இண்டஸ்ட்ரி, கிளாஸ் பீட் இண்டஸ்ட்ரிலாம் இருந்ததுன்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு ஆர்னமெண்ட், செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிறத வச்சு அங்க இருந்த பீப்புள் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக் சென்ஸோட கல்ச்சரலி ரிச்சான பீப்புளா இருந்திருக்காங்க. அவங்க நல்ல ப்ராஸ்பரஸான லைஃப் ஸ்டைல லீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா கோல்டு ஆர்னமெண்ட், செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்ல இஸ் காஸ்ட்லி ஃப்ரம் ஏஜ் ஓல்டு பீரியட். ஸோ அதெல்லாம் அங்க இருந்திருக்குங்கிறத வச்சு தே லிவ்ட் அ வெரி ப்ராஸ்பரஸ் லைஃப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அகேட் கார்னெலியன் பீச்லாம் இருந்த வச்சு இதெல்லாம் வந்து இம்போர்ட் தான் பண்ண முடியும். ஸோ இம்போர்ட்ஸ் இருந்திருக்கு. அப்ப அங்க ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டெரகோட்டாஸ், ஐவரி இதெல்லாம் இருந்தது. ஐவரி டைஸ், செஸ் காயின்ஸ்லாம் அங்க இருந்தது. இத வச்சு தே ஹேட் வெரி குட் டைம் ஹாபீஸ்லாம் அங்க நெறைய இருந்திருக்கு. அப்படி இந்த காலத்துல தானே இந்த செஸ் காயின்ஸ்லாம் இருக்கு. அது வந்து செஸ் காயின்ஸ்லாம் அந்த கீழடி எக்ஸ்கவேஷன்லயே கண்டுபிடிச்சுக்காங்க. தே ஹேட் அ வெரி குட் டைம் ஹாபி ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்தது. அப்புறம் காஜல் ஸ்டிக்ஸ்லாம் அங்க கிடைச்சிருக்க வச்சு ஆ உமன் வந்துட்டு நல்லா ஆர்டிஸ்டிக் சென்ஸோட இருக்காங்க. தே லைக்டு டு ட்ரெஸ் தெம்செல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்னா நம்ம எழுதிக்கலாம். ஸோ வாட் இஸ் த லிங்கேஜ் வித் தி சங்கம் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, பேஸ்ட் ஆன் கீழடி ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ், ரீசென்ட்லி ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்ஸ் ஹஸ் புஷ் தி சங்கம் ஏஜ் டு 800 பிசி. அதாவது சங்கம் ஏஜ்ங்கிறது நம்ம 300 பிசிலேருந்து 300 ஏடின்னு தான் சொல்லியிருக்கோம். பட் கீழடி எக்ஸ்கவேஷன் வச்சு சங்கம் ஏஜ் வந்து 800 பிசிலே ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இட் ஆல்சோ ப்ரொவைட் க்ரூஷியல் எவிடன்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த மிஸ்ஸிங் லிங்கேஜ். தமிழ்நாடுல வந்து அயன் ஏஜ் பீரியடுக்கும் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடுக்கும் நடுவுல இந்த பீரியட் என்னன்னு சொல்லி அந்த லிங்கேஜ் மிஸ் ஆகிட்டு இருந்தது. அந்த லிங்கேஜ் மிஸ் ஆன லிங்கேஜ்க்கு ஒரு வெளிச்சமா ஒரு எவிடன்ஸா இந்த கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லிங்கேஜஸ் வித் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இது ஏன் அப்படி சொல்றேன்னா, கீழடியில கிடைக்கப்பட்ட அந்த பானை ஓட்டுகள்ல இந்த பல பெயர்கள் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயே அந்த பெயர்கள் கொண்ட ஊர்லாம் வந்து அந்த ஏரியால இருக்கு. இது ஒரு மெயின் பாயிண்டா எழுதிக்கலாம். வைகை சிவிலைசேஷனுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் தொடர்பு நெறைய இருக்கு அப்படிங்கிறது அ ரியா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நெறைய ரிசர்ச் ஒர்க் வந்து டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஹூ சர்வ்ட் அஸ் ஒடிசா கேடர்ல இருந்தாரு. அவர் நெறைய ரிசர்ச் ஒர்க் இது பண்ணி அதுக்கு ஒரு புக்கே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி எழுதிக்கலாம் இங்க. ஸோ ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் திஸ் வைகை சிவிலைசேஷன் have initiated comparison with IVC while acknowledging the cultural gap of 1000 years between two places. அந்த கேப் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு தி அயன் ஏஜ் பீரியட் இன் சவுத் இந்தியானால தான் ஐவிசிக்கும் கீழடிக்கும் சில வருஷங்கள் கேப் இருக்கு. அந்த கேப் பீரியட்ல வந்து சவுத் இந்தியால அயன் ஏஜ் சிவிலைசேஷன் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. Thus கீழடி எக்ஸ்கவேஷன் கம் அக்ராஸ் as a industrious and advanced civilization இருந்திருக்கு. Give evidence that urban life and settlements in Tamil Nadu during early historic periodly அர்பன் சிவிலைசேஷன்ல இந்தியால இருந்திருக்காங்க. பெரிய சான்றாக கீழடி எக்ஸ்கவேஷன்
திகழுது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ ரீசென்ட்டா வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து கீழடி மியூசியம வந்து தொறந்து வச்சாருங்கிற அந்த ரீசென்ட் கரண்ட் அஃபேர் நியூஸையும் நம்ம இங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். தேங்க் யூ ஆல்.